ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கந்த சஷ்டியோட 5வது நாள் விரதம். அதாவது ஃபஸ்ட்லேருந்து விரதம் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி 5வது நாள். நான் 3 நாள் விரதம் தான் எடுக்கிறேன். எனக்கு இது 2வது நாள் தான். இன்றைக்கி நம்ம பூஜை பண்ணிவிட்டு, இன்றைக்கி பாலில் பூஜை பண்ணல, அதாவது திருநீர், அதுக்கப்புறமா பன்னீர், அதுக்கப்புறமா தேனில் நான் முருகரையும் வேலையும் நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு தீபாராதனையெல்லாம் காமிச்சிட்டு எப்பவும் போல் இன்றைக்கி 5 விளக்கு ஏற்றிட்டேன். எப்போவுமே நான் முருகர்கிட்ட எனக்கு இது வேணும் செய் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அப்பா நீ இதை எனக்கு செஞ்சு கொடுக்கணும், அவ்வளோதான். இதை செஞ்சே கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். கண்டிப்பாக நான் நடக்கிறது நடக்கும். எனக்கு இன்றைக்கி வரைக்கும் நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கடவுளோட அருளால் தான். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்குது. ஒவ்வொரு இது வர்றப்பையும் எனக்கு கடவுள் தான் என்னை காப்பாற்றுவார். நான் கடவுளால் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே எனக்கு உணர வச்சுருக்கிறாரு. எனக்கும் அது நல்லா தெரியும், நம்ம கடவுளால் தான் இருக்கிறோன்னு. ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைகள் வர்றப்ப எனக்கு ஒரு கதவு அடைச்சிச்சு அப்படின்னா இன்னொரு கதவு எனக்கு திறந்திருக்கும். கண்டிப்பாக கடவுள் அந்த வழியை காமிப்பார் எனக்கு. அது மாதிரி முருகர் நிறைய அற்புதங்கள் எனக்கு நிறைய பண்ணியிருக்கிறாரு. சொல்லப்போனால் நிறைய இருக்குது அந்த மாதிரி. அதனால் எனக்கு நான் குழந்தையிலேருந்தே நான் சாமி கும்பிட்டுட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாமி கும்பிட்றது. இப்போவும் நான் சஷ்டி விரதம் போன வருஷம் 1 நாள் தான் இருந்தேன். இந்த வருஷம் 3 நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடியாத பட்சத்துக்கு நான் 3 நாள் இருக்கிறேன். 5 நாள் 6 நாள் இருக்கலான்னு பார்த்தேன். என்னால் முடியலை, சூழ்நிலை சந்தர்ப்பம். அதனால் நான் 3 நாள் இருக்கிறேன். விரதத்தை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நேற்றெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் எனக்கு நல்ல எனர்ஜியாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லபடியாக இருக்குது. இதை முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறமா அப்படியே வெற்றிலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். டெய்லி காலையில் சஷ்டி அன்னைக்கு நாளைக்கு காலையில் நான் வெற்றிலை தீபம் போட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஆரம்பிக்கிறது சஷ்டி, அதுக்கப்புறம் கார்த்திகை, இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் தான் நம்ம ஆரம்பிக்கணும். நல்ல நாள் ஆரம்பித்தா ரொம்ப நல்லது. அதனால் நான் நாளைக்கு வெற்றிலை தீபம் போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். கடவுள் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. நிறைவேற்றி கொடுத்தாருன்னா நான் என்ன வேண்டுதல் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். நம்பினோர் கைவிடுவதில்லை முருகப்பெருமான்.